தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் குறித்து பல ஆண்டுகளாக விவாதங்கள் இருந்து வரும் நிலையில் தற்போது புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் முக்கியமான நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனியார் வசத்தில் இறங்கி வந்த மதுபான கடைகளை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழ் செயல்பட வைத்தார். இதன் மூலம் தமிழக அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் கிடைத்து வருகிறது. ஆனால் மறுபுறம் மதுபான பழக்கம் இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வரை அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக 15 வயது சிறுவர்களிடமும் மது அருந்தும் பழக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மது போதையால் பல்வேறு குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இதனால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக எழுந்து வருகிறது. ஆனால் இதுவரை எந்த அரசும் முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த சூழலில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களின் அருகே செயல்படும் சில்லறை மதுபான கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவை சமூக ஆர்வலர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் வரவேற்று வருகின்றனர்.